சரி, நீ யாருக்கு என்ன செஞ்சிருப்ப? சரி, என்ன நினைக்கிறீங்க சொல்லு. என்ன செஞ்சிருப்ப? ஏதாவது சொல்லி நினைக்கிறது சொல்றாங்கன்னு. நல்லா இருக்கு, நடந்து போயிடுச்சுங்க, லைட்டே இல்ல, திடீர்னு பார்த்தா லைட் நல்ல வெளிச்சம் தெரிஞ்சது. அப்புறம் என்ன செய்வேன்? ஆச்சரியப்படுவேன். ஆச்சரியப்பட்டு என்ன செய்வேன்? ஆச்சரியப்பட்டு அப்புறம் என்ன செய்வேன்? ஆச்சரியப்படுறது எவ்வளவு மனசுக்குள்ள ஆச்சரியமா பார்ப்பேன். அப்புறம் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். சரி, ரைட், மகிழ்ச்சியா இருப்பேன். அப்புறம் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியா இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு, இருட்டா இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல வெளிச்சம் தெரிஞ்சது, ஆச்சரியப்பட்டேன், மகிழ்ச்சியா இருந்தேன். அப்புறம் என்ன செய்வேன்? ரோடு நடந்து போயிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன செய்வான்? யார் சொல்றது? தொடர்ந்து சொல்லணும். சொல்லு, நினைச்சு சொல்லு. யார் என்ன சொல்லணும்? பில்டிங் ஆஃப் ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? பில்டிங் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஒரு இடத்துல நம்ம சொல்லிட்டு விட்டு ஒரு நாள் சொல்லி கதை எப்படி வரும், வளர்ந்துட்டே வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டு சந்தோஷம்னு சொல்லுது, ஆச்சரியப்பட்டு சொல்லுது, சந்தோஷம் சொல்லுது. அப்புறம் விளக்கு நேரத்துல இருந்தா என்ன நடக்கும்? 9 மணி ராத்திரி ஆயிடுச்சு. அந்த எங்க விளக்கு இருக்கோ அந்த திசையை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, போயிட்டே இருக்கும்போது அப்புறம் என்ன நடக்குது? திடீர்னு நாய் இருக்கும், திடீர்னு ஒரு மூளை சத்தம் கிடைக்கும். அப்போ ஒரு மரத்துல போய் திருப்பி மேலேயே பார்த்து போனா மரத்துல போய் மோதிக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்னெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு நேரேஷன்லயே போகும்போது அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு திங்கிங் வரும். அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் தெரியுதா நினைக்கிற சரியா? அப்புறம் இவங்க 6வது குழந்தைங்க சொன்னீங்க இல்லையா? ஒரு நல்ல தென்னை மரம் அல்லது வாழை மரம் வச்சிருக்கோம். அப்படியே மரத்தை வச்சு வச்சிருக்கணும். அங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு வாய்க்கும் அந்த மரத்தை பார்த்து அதை சொல்லணும். நல்ல வாழை மரம் எப்படி இருக்கும்? இலை இருக்கும், தண்டு மரம் இருக்கும், மேல இலை, அப்புறம் வாழை கொத்து கொடுக்கும், கீழே சின்ன என்ன வரும்? வாழை கீழே, வாழை மரத்துக்கு கீழே வருமே, என்ன பேரு? வேர் கீழே இருக்கும். மரத்துக்கு பக்கத்துல சின்னதா என்ன பேர் சொல்லிருக்கீங்க? சின்ன கண்ணு. அதுதான் வாழைக்கண்ணு. கண்ணு சின்னதா இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே இந்த குழந்தைங்க அதை இங்க படத்துல வரைஞ்சிக்கணும், இல்ல போர்டுல வரையணும். அப்ப என்ன செய்யுது? வாழை மரம். அதோட அடுத்து என்ன சொல்லும்? வேற ஒன்று சொல்லும், தார் தொங்குது, வாழைப்பூ இருக்கு, பெருசா இருக்கு, வாழைப்பூவை நான் சாப்பிடுவேன், வாழை மரத்துல எல்லா பாகங்களும் பயன்படும், வாழை மரம் வாழை இலையில் சாப்பிடுவதற்கு பயன்படும், வாழை இலையில் சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாரையும் சொல்ல சொன்னீங்கன்னா எத்தனை வார்த்தை கிடைக்கும்? கிட்டத்தட்ட 60-70 வாக்கியங்கள் கிடைக்கும். அப்ப அது அப்படியே ஒன்னொன்னா போர்டுல எழுதினா அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் அதுல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நமக்கு பயன்படுது வாழை மரத்தினுடைய தன்மைகள், வாழை மரத்தினுடைய அமைப்பு, அப்புறம் வாழையினால் நமக்கு பயன். 3 அல்லது 4 பார்ட்டா பிரிச்சு அதுல வர சென்டென்ஸ் எல்லாம் அதுல கோர்த்து அதுதான் ஒரு கட்டுரை இல்லையா? அப்ப வாழை மரத்தை காமிச்சு கட்டுரை ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய சொல்லலாம்? சொல்லாமா? அதே மாதிரி இந்த பேனாவை காமிச்சா என்ன செய்யலாம்? சரியா ஏதாச்சும் ஒரு கட்டுரை சொல்லலாம் இல்லையா? இந்த பேனாவை பத்தி உனக்கு தெரிஞ்சு சொல்ற, நீ என்ன சொல்லலாம்? ஒரு வாக்கியம், ஒரே ஒரு வாக்கியம், இதை பார்த்து என்ன தெரியும் உனக்கு சொல்லு. நீ நினைச்சத சொல்லு, என்ன வேணா சொல்லலாம். இது என்ன? இது என்ன வாக்கியத்துல சொல்லு. இது ஒரு பேனா சொல்லலாமா? சொல்லு. நீ இன்னொன்னு சொல்லு. நீ வேற ஏதாவது சொல்லு. பேனா எழுதுவதற்கு பயன்படும். ரைட், நீ சொல்லு. பேனாவுக்கு இந்த பாகங்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி யோசனை பண்ணி பாருங்க. இந்த பேனா நல்ல பேனா, எனக்கு ராசியான பேனா, எங்க டீச்சர் கொடுத்தது, இந்த மையத்துல கார் வாங்கி கொடுத்தது, இந்த பேனாவில் நான் தினமும் எழுதுகிறேன், இந்த பேனாவை நான் பத்திரமாக வைத்துக் கொண்டிருப்பேன் இல்லையா?
பேனாவில் ஒரு கிளிப் உள்ளது. அந்த கிளிப் மூலமாக நான் இதை பத்திரமாக என் பையில் எங்கேயாவது சொருகி வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? கிளிப் உடைந்து போனால் பேனா நன்றாக இருக்காது இல்ல? மூடியை அவ்வப்போது நான் துடைத்து விடுவேன். அப்படித்தானே தொலைச்சுடுவீங்க இல்லையா? மூடி அடிக்க தொலைச்சுடுவோம்ல, மூடி காணும் நீ அடிச்சா அப்படின்னு தேடுவோம் இல்லையா? அடிக்கடி நான் இந்த மாதிரி பல வாக்கியங்கள் உண்மையான நீங்க திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. எங்க இது மட்டும் இல்லை, நோ தி ட்ரைனிங் ப்ரோக்ராம், தி டீச்சர்ஸ் மோட்டிவேஷன், சப்ஜெக்ட் மோட்டிவேஷன். புரியுதா? சரி, இப்போ ஆறாவது தானே பண்ணுங்க. இப்போ சாப்டர் சொல்லுங்க. Very good.